குரோம்பேட்டையில் நடைபெற்ற இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகள் அதிகரிக்கப்பட்டு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது என நிறுவனர் ரமேஷ் பாபுஜி குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் நிறுவனரும் தேசிய தலைவருமான ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணி நிறுவனர் சந்திரகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய நிறுவனர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில், இந்து சுவாமியான ஐயப்பனை இழிவாக பாடிய இசைவாணியை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பல்வேறு கருத்துக்கள் கூறி 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய தலைவர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில், பல்லாவரத்தில் குடிநீரால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்தனர். அவர்களுக்கு தமிழக அரசு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உட்பட 9 தீர்மானங்கள் எனவும் ஆந்திர மாநிலத்தில் வைப் வாரியத்தை நீக்கியதை போல் தமிழக அரசு வைப் வாரியத்தை நீக்க வேண்டும். இந்து கடவுளான ஐயப்பனை இழிவாக பாடிய இசைவாணியை கைது செய்ய கோரி வள்ளுவர் கோட்டத்தில் வருகின்ற 12ஆம் தேதி இந்து திராவிட மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். இதில் இந்து திராவிட மக்கள் கட்சி ஆன்மீக தலைவி ஆர்த்தி, ஆன்மீக செயலாளர் சாய் பூரணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வயசு 62 வயசு. அந்த 4 பேர் ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. இந்தியாவை நம்ம ஆளணும், அதுவும் இந்து ஆளணும்னு 1925 நாக்பூர்ல அந்த தாக்கம், அந்த வெறி, அந்த முயற்சி இன்னைக்கு நாட்டாண்டு இருக்குது. பிஜேபி வந்துடக்கூடாது. விதை யாரும் போட்டா குருஜி போட்ட விதை வேற, புரிஞ்சிருக்காரா? சித்தாந்தம் இது நான் போட்ட விதை. அதே போல இந்து திராவிட மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு விதை போட்டுருவோம். இலக்கு நோக்கி ஓடணும் எல்லாருமே. நான் ஒரு இந்து அமைப்பில் இருந்தேன். இந்த மாநில பொதுக்குழு செயற்குழுவிலே மாநில தலைவரை ஒருமனதாக நம்மளுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மாநில செயலாளர் இங்கே கே. செல்வராஜ் அவர்கள் அமர்ந்துள்ளார். அவர் முன்மொழிய மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், தலைவர்கள் இன்றைய தினம் என்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய நான் பேசி முடித்த உடனே அந்த நிகழ்ச்சியை அனௌன்ஸ் பண்ணப்படும். தினம் மாநில பொதுக்குழு செயற்குழு குரோம்பேட்டையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநிலம் முழுவதும் இருந்து அனைத்து மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரமேஷ் பாபு ஆகிய என்னை மீண்டும் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுத்தனர். இந்த மாநில பொதுக்குழுவிலே தமிழக அரசிற்கு ஒரு 9 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி கோரிக்கையாக வைத்துள்ளோம். கண்டனத்தையும் இந்த அரசுக்கு தெரிவித்துள்ளோம். தமிழக அரசினுடைய ஆட்சியினுடைய அவல நிலையினாக தாம்பரம் மாநகராட்சியிலே பல்லோபுர நகரத்தினுடைய பகுதியில் குடிநீரிலே
கழிவுநீர் கலந்து 3 பேர் இறந்து உள்ளனர். 25 பேர் இந்த குரோம்பேட்டை மருத்துவமனையிலிருந்து இன்று வீடு திரும்பியுள்ளனர். இன்னும் பல பேர் சென்னை 2 மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களையெல்லாம் இந்த அரசு கூர்ந்து கவனித்து காப்பாற்ற வேண்டும். இறந்தவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அளிக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு இங்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இது போன்ற சீரழிவான அரசை நடத்துவதற்கு தமிழக அரசை எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆந்திராவிலே வக்ஃப் போர்டு முழுவதுமாக கலைக்கப்பட்டுள்ளது. அதே போன்ற செயல்திறனை இந்த தமிழக அரசு வக்ஃப் போர்டு வாரியத்தை கலைக்க வேண்டும். இந்த வக்ஃப் போர்டு நிறுவனத்தினால் தமிழகத்திலே திருச்சி மட்டுமல்ல, ஈரோடு பல மாவட்டங்களிலே மக்கள் அவதிப்படுகின்றனர். வக்ஃப் போர்டு வாரியத்தை இந்த அரசு கலைக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். பெஞ்சால் புயல் தமிழகத்திலே தென் மாவட்டங்களிலே மிகவும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மக்களையெல்லாம் இந்த தமிழக அரசினுடைய முதல்வர், துணை முதல்வர் சுற்றுப்பயணம் செய்து